அரசாங்க ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 65ஆக உயர்த்த முன்வைக்கப்பட்ட பரிந்துரை சம்பந்தப்பட்ட தரப்புகளின் ஆலோசனையில் உள்ளதாக பொதுச்சேவைத்துறையான JPA கூறியுள்ளது. ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் சாத்தியம் குறித்து ஆழமான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என 13வது மலேசிய திட்டத்திலேயே அறிவிக்கப்பட்டிருந்தது. அவ்வகையில் இதுவரை கியூபெக்ஸ் எனப்படும் பொதுச்சேவை ஊழியர்களின் தொழிற்சங்க காங்கிரஸ் மற்றும் பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கத்துடன் கலந்தாய்வு நடத்தப்பட்டுள்ளதாக JPA தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ வான் ஹமட் டாலான் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இது ஓர் அசாதாரணமான நடவடிக்கை என்பதால் மிக கவனமாக ஆலோசித்து அனைத்து தரப்புக்கும் நன்மையை கொண்டு வரும் முடிவை எடுக்க வேண்டியது அவசியம் என்றார். மலேசியா வயோதிக நாடாக மாறி வருவதால் அரசு ஊழியர்களின் கட்டாய பணி பெறும் வயது மறு ஆய்வு செய்யப்படும் என ஜனவரியில் 13வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்த போது பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். இறுதி முடிவெடுக்கும் முன் நிதி தாக்கங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை அந்த மறு ஆய்வு கருத்தில் கொள்ளும் என அவர் கூறினார். தற்போது தனியார் துறை ஊழியர்கள் போலவே அரசு ஊழியர்களின் கட்டாய பணி ஓய்வு பெறும் வயது 60 ஆகும்.